இந்த ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வண்ண புகை குப்பி, வண்ண புகை பட்டாசு, என்னமோ பார்லிமெண்ட்ல ஏதோ புது பார்லிமெண்ட்டுக்கு திருவிழா கொண்டாடினாங்கன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. என்னப்பா ஏதோ விளையாடி இருக்காங்க, கலர்ஃபுல்லா இருந்திருக்கல பார்லிமெண்ட்டுங்கிற மாதிரி பேசுறாங்க. அதே அந்த 6 பேர்ல யாராவது ஒருத்தர் ஒரு இஸ்லாமியராகவோ ஒரு தலித்தாகவோ இருந்திருந்தால் அதை இந்த ஊடகம் எப்படி திரிச்சிருக்கும்? மைசூரை சேர்ந்த பிரதாப் சின்ஹாவோட பாஸ்ல தான் உள்ள வந்திருக்காங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஊடகங்கள் இது எப்படி கையாண்டுது அப்படின்னும் போதே நம்மளுக்கு இதுல இருக்கிற இன்டென்ஷன் என்ன அப்படின்னு புரிஞ்சிருது. பாராளுமன்ற வளாகத்துக்குள்ள இருக்கிற பாதுகாப்பு சோதனைகளையும் அந்த சாதனங்களையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கும். அந்த குழு இந்த முறை பாராளுமன்றத்தில் கூட்டப்படவில்லை. ஒரு விவாத மணி நேரத்துக்கு 2 பேருக்கு தான் பாஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்குது. ஆனா பாஜக எம்பிகள் எத்தனை பேருக்கு வேணாலும் பாஸ் கொடுக்கலாம், ஒரு பட்டாளத்தையே அவங்க கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாரபட்சம் பாக்குறாங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி லேப்ஸ் பின்னாடி பெரும் ஆபத்துக்கு கொண்டு செல்லும். மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சியில் இருக்கும்போது குஜராத்லயும் மணிப்பூர்லயும் தற்செயலாக கலவரங்கள் நடக்கும், தற்செயலாக சிறுபான்மையினர் கொல்லப்படுவாங்க, தற்செயலாக சிறுபான்மையினர் பெண்கள் பொதுவெளியில அத்துமீறல்கள் நடக்கும், கூட்டு வன்புணர்வுகள் நடக்கும். அதே மாதிரி நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் கரெக்டா பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி செக்யூரிட்டி வச்சு 2001 இதே மாதிரி நடக்குது, இப்ப 2023 இதே மாதிரி நடக்குது அப்படின்னா உலகத்திலே இதை பண்ண கரகாட்ட கோஷ்டி நம்ம கோஷ்டி தான் அப்படிங்கிற மாதிரி உலகத்திலேயே ஒரு ஆளுங்கட்சி போராட்டம் பண்ணி பாராளுமன்ற செஷன் நடக்க விடாம பண்ணது மார்ச்ல பாஜகவுக்கு தான் அந்த பெருமை இருக்கு. எப்பயுமே அவங்க பாராளுமன்றத்தை இப்படி சதைக்க பாக்குறாங்க. இடைநீக்கம் செஞ்சா மட்டும்தான் இவங்களை தடுக்க முடியும் அப்படின்னு வேற வழியே தெரியல எங்களுக்கு, இதையாச்சும் பண்ணி அவங்களை சைலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பண்றத நம்ம பாக்குறோம். அது ஒரு பூதாகரமாக ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது, அது ஒரு பெரிய பாதுகாப்பு நடவடிக்கையில தவறு விடும்போது நம்ம நாட்டில் இருக்கிற உள்துறை அமைச்சர் தானே கேட்போம். டெல்லி காவல்துறை மொத்தமே உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. அப்ப அவர் தானே கேள்வி கேட்போம். அண்ணாமலை எவ்வளவு வேடிக்கையானவர்னா, கடுகுமணி குண்டூசி விழுந்தா கூட அதை வச்சுட்டு அறநிலையத்துறையை கலைக்கணும், இங்க அமைச்சர்களை தூக்கி உள்ள வைக்கணும், கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ஜனாதிபதி ஆட்சி நடக்கிறதுக்கு கடிதம் அனுப்பணும் அப்படின்னு பேசுறேன். நீங்க பாராளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய தாக்கத்துல அரசியலாக்க வேணாம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மதுர் சத்யா அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு தாக்குதல் நடந்து எம்பிக்கள் எல்லாம் பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்து பெரிய போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 நாளா அதுதான் லைவ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழிகள்லயும் அதுதான் பேசு பொருள். இப்ப திருதுப்புன்னு அந்த 6 பேரோட பின்னணி என்ன அப்படின்னு அந்த விவரங்கள் ஒண்ணு வந்திருக்குது. எதிர்பாராத ஒண்ணு நடந்தது. 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுக்கிறாங்க. எதுக்காக அந்த சஸ்பெண்ட்? இதை எப்படி ஊடகங்களை அணுகுனாங்க அப்படின்றதுல இருந்து நம்மளுக்கு எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வண்ண புகை குப்பி, வண்ண புகை பட்டாசு, என்னமோ பார்லிமெண்ட்ல ஏதோ புது பார்லிமெண்ட்டுக்கு திருவிழா கொண்டாடினாங்கன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதே அந்த 6 பேர்ல யாராவது ஒருத்தர் ஒரு இஸ்லாமியராகவோ ஒரு தலித்தாகவோ இருந்திருந்தால் அதை இந்த ஊடகம் எப்படி திரிச்சிருக்கும், என்ன அளவுக்கு கொண்டு போயிருக்கும் கொண்டவர்களாக இருந்திருந்தாலே இல்ல காங்கிரஸ் பின்னணி இல்ல அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க. அது பிஜேபி எம்பியால் அனுமதி கொடுக்கப்பட்டது. மைசூரை சேர்ந்த பிரதாப் சின்ஹாவோட பாஸ்ல தான் உள்ள வந்திருக்காங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஊடகங்கள் இது எப்படி கையாண்டுது அப்படின்னும் போதே நம்மளுக்கு இதுல இருக்கிற இன்டென்ஷன் என்ன அப்படின்னு புரிஞ்சிருது. இதே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பிஜேபி காரங்க இது என்ன பெரிய செக்யூரிட்டி பிரீச், யாருக்கும் எதுவும் ஆகல இல்ல, யாரும் அடிப்படல அப்படின்னு. ஏங்க இவ்வளவு பெரிய புகை குப்பிய, இவ்வளவு பெரிய குண்டை அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. உள்ள ஒரு குண்டோ ஒரு வெடிகுண்டோ ஒரு ஆசிடோ கொண்டுட்டு போயிருந்தா எத்தனை எம்பிக்களோட உயிர் அங்க போயிருக்கும், உயிர் பாதிப்புள்ளாயிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க கர்கா வினோத் அப்படின்னு ஒருத்தர் ஆளுநர் மாளிகையில 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாட்டில ஒழுங்கா எரிய கூட தெரியாம கீழே போட்டதுக்கு ஒரு மாசம் ஃபுல்லா ஐயோ ஆளுநர் உயிருக்கு பாதுகாப்பே இல்ல, அது இல்ல இது இல்ல, தமிழ்நாடு சட்ட ஒழுங்கை கெட்டு போச்சு, ஆட்சியை கலைங்க, 356 இப்பதான் நடைமுறைக்கு கொண்டு வரணும், அது இதுன்னு கூச்சல் போட்டவங்க அது என்னப்பா ஏதோ விளையாடி இருக்காங்க, கலர்ஃபுல்லா இருந்திருக்கல பார்லிமெண்ட்டுங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப பேசும்போதுதான் இவங்களுக்கு எதிர்ப்பு வருது. இப்போ நீங்க துரிதமா நீங்களே நடவடிக்கை எடுத்து அதுல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருந்து
மத்திய உள்துறை அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இதற்கான சரியான பதில்களை, திருப்தியான பதில்களை கொடுத்திருந்தால் இந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்திருக்காது. ஏன் அவங்க சும்மா கத்துறாங்க அப்படின்னா, அவங்க தாக்குதல் நடந்ததுக்கு மட்டும் கத்தல, அந்த தாக்குதலை எவ்வளவு அலட்சியமாக நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்றதுக்கு தான் அங்க அவங்க கத்துறதுன்றது இவங்க சொல்றாங்க. அவங்க கேள்வியை தான் எழுப்பியிருக்கிறாங்க. பாராளுமன்றம் அப்படின்றது எதுக்கு? கேள்வி எழுப்புறதுக்கு தான். ராகுல் காந்தி சபாநாயகரை பார்த்து என்ன பேச விடுங்கயா அப்படின்னு சொன்னதையே தனக்கு முத்தமிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய 1 மணி நேரம் அமளி துமளி ஆச்சு பாராளுமன்றத்துல. தரைக்குறைவாக, அதாவது ஒரு ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டார் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் நடந்து அதுக்கு 1 மணி நேரம் அவங்க கேள்வியெல்லாம் கேட்கல, அவங்க அமளி துமளி பண்ணாங்க பாராளுமன்றத்துல. அவங்கள யாரையும் சஸ்பெண்ட் பண்ணல, ஆளுங்கட்சியே அமளி துமளி பண்ணாங்க. ஆமா. ஆனா இவங்க கேட்கறது நியாயமா இந்த செக்யூரிட்டி பிரீச் அப்படின்னு சொல்ற பாதுகாப்பு சோதனை முறையுமே ஃபுல்லாவே ஃபெயிலா இருக்கு அப்படிங்கிறதுக்கு கேள்வி எழுப்பினார்கள். அப்படின்றதுனால அன்ரூலி பிஹேவியர், அன்கல்ச்சர்ட் பிஹேவியர், இவங்கெல்லாம் நாகரிகமற்று இப்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வெளியேற்றிருக்கிறாங்க. இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி பிரீச் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பாராளுமன்றம் கூடுது அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஃபார் பார்லிமெண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதாவது பாராளுமன்ற வளாகத்துக்குள்ள இருக்கிற பாதுகாப்பு சோதனைகளையும் அந்த சாதனங்களையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கும், ஒரு கூட்டு குழு இருக்கும் பாராளுமன்றத்துல. அதுல எதிர்கட்சி எம்பிகள், ஆளுங்கட்சி எம்பிகள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க அதுல ரிப்போர்ட் எல்லாம் சமர்ப்பிப்பாங்க. அந்த குழு இந்த முறை பாராளுமன்றத்தில் கூட்டப்படவில்லை. அதை திமுகவை சேர்ந்த மாண்புமிகு எம்பி அவர்கள் திருச்சி சிவா அந்த கேள்வி ராஜ்யசபால உயர்த்திருக்கிறாரு. ஏன் அதை கூட்டல? அதை கூட்டினாதான் எத்தனை செக்யூரிட்டி இருக்கிறாங்க, ப்ராசஸ் எப்படி இருக்குது. ஏன்னா இவங்க பார்ட் ஆஃப் த செக்யூரிட்டியை பிரைவேட்டைஸும் பண்ணியிருக்கிறாங்க. அதுல பிரைவேட் தனியார் செக்யூரிட்டி ஆட்களும் அதுல வேலைக்கு எடுத்துருக்காங்க. அப்ப அவங்களோட பங்கு என்ன? இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, பயஸ் இருக்குது, அதாவது பாரபட்சம் பாக்குறாங்க இவங்க. இந்த செக்யூரிட்டி பிரைவேட்டா இவங்க வச்சிருக்கிற செக்யூரிட்டி, இந்த ஃபில்டரிங் மெக்கானிசம்ல ஒரு பயஸ் இருக்குது. அது என்ன பயஸ்னா, காங்கிரஸ் எம்பிகளோ திமுக எம்பிகளோ ஒரு விவாத மணி நேரத்துக்கு 2 பேருக்கு தான் பாஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்குது. ஆனா பாஜக எம்பிகள் எத்தனை பேருக்கு வேணாலும் பாஸ் கொடுக்கலாம், ஒரு பட்டாளத்தையே அவங்க கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாரபட்சம் பாக்குறாங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி லேப்ஸ் பின்னாடி பெரும் ஆபத்துக்கு கொண்டு செல்லும். அப்படிங்கறனால இந்த கூட்டுக்குழு உடனடியாக அமைக்க வேண்டும் அப்படிங்கிற தேவையிலிருந்து தான் இந்த கேள்வி எழுது. இப்ப ஏன் அவங்க சஸ்பெண்ட் பண்றாங்க, இடைநீக்கம் செய்யறாங்க அப்படின்னா, இது இந்த செக்யூரிட்டி பிரீச்சுக்கு பத்தி கேள்வி எழுப்புறாங்க, இல்ல அவங்க பாராளுமன்றத்தில் இவங்க சொல்ற மாதிரி நாகரிகமற்ற தன்மையில் நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாகரிகமற்ற தன்மையில் நடந்துக்கணும்னா நீங்க ரமேஷ் பிதுரி தான் முதல்ல நீக்கிருக்கணும். அவர் பாராளுமன்றத்துக்குள்ளவே ஒரு இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து, நீ சுன்னத் செய்தி இருக்கிறவன், நீ பாகிஸ்தான் தீவிரவாதி, நீ இது அதுன்னு இந்த மவன் அந்த மவன்னு ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறார். அவர் இப்ப மட்டும் கிடையாது, ரமேஷ் பிதுரி 2015 5 பெண் எம்பிக்கள் அவர் மேல இவர் ரொம்ப வக்கரமாக எங்களை பார்த்து பேசுறாரு, திட்டுறாரு, கலாய்க்கிறாரு பாராளுமன்றத்துக்குள்ளேயே அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அவரை நீக்கல. இத்தனை வருஷமாக 2017 அவர் சோனியா காந்தியை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இட்டாலிய குடும்பத்துல கல்யாணம் ஆகி 5-6 மாசத்துலேயே பேரப்பிள்ளை கூட பிறந்துரும், இந்திய கலாச்சாரத்துக்கு அதெல்லாம் ஒத்துறாது, இந்திய குடும்பங்கள் அது நடக்காது, மேபி மாயாவதியின் குடும்பங்கள்ல இது நடக்கிறது சாத்தியப்படலாம், ஆனா நம்ம குடும்பங்கள் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு இட்டாலிய பெண் அப்படின்னு சொல்ற சோனியா காந்தியை இழிவுபடுத்தியும், இங்க தலித் பெண்மணியான மாயாவதியை சாதி ரீதியாகவும் பெண் என்பதனாலும் இழிவுபடுத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாரு. இது வெளியே கூட பேசல. அந்த 2015 இருக்கிற ரிப்போர்ட் என்னன்னா, பாராளுமன்றத்துக்குள்ளதான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது. தொடர்ந்து பிரச்சாரங்கள்லயும் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அகேன்ஸ்டா பிரச்சாரம் பண்ணும்போதும் ஒவ்வொரு இடத்துலயும் அரவிந்த் கெஜ்ரிவால குள்ளன் தான் இவர் கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி பேசுறாரு, பாராளுமன்றத்துக்குள்ள இப்படிதான் பேசியிருக்காரு. அவர் மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. போன வாரம் மாத கணக்குல கழிச்சு போன வாரம் போனா போதுன்னு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். ஏதோ பேசிட்டேன்பா, அந்த வடசென்னை படத்துல ஃபைட்டர் தீனா சொல்றாரு, ஏதோ தண்ணியை போட்டு வளரிட்டேன், அதெல்லாம் பெருசா படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. அவரை உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனா நியாயமாக எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. ஏன்னா இது நிஜமான பயம். அது ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள இப்படியெல்லாம், அது 5 லெவல் செக்யூரிட்டி இருக்கும். நாங்க போயிருக்கோம் பாராளுமன்றத்துக்குள்ள. அப்போக்குள்ள பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூட போனவர் இப்போ கோட் ஷூட் போட்டிருக்காரு, அதுக்குள்ள ஒரு சின்ன லைட்டர் வச்சிருக்காரு. அப்படின்றனால என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து வெளியே வச்சிருங்க, லைட்டர் உள்ள போகக்கூடாது. ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நீங்க ஒரு ஸ்டாப்லர் பின் கூட கொண்டு போக முடியாது. இல்ல நீங்க வச்சிருக்கிற ஃபைல்ல ஷார்ப்பா அந்த ஸ்டாப்லர் பின் அடிச்சிருந்தா அதை கூட கழட்டிட்டு தான் விடுவாங்க. அவ்வளோ சோதனை இருக்கிற ஒரு பாராளுமன்றத்துல இவ்வளவு பெரிய குப்பியை கொண்டு போறது அப்படிங்கிறது இது ஒரு திட்டமிடல் இல்லாமையும், இல்ல
இந்த திட்டமிடலே இல்லைனா கூட நாளைக்கு ஒருத்தன் திட்டமிடலோட வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்க நாட்டையே காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இதுல கோட்டை விடுறீங்க அப்படின்னும் போது இது உங்களோட பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த தரத்துல இருக்குன்னு தெரியுது. ஏன்னா பாராளுமன்றம்ன்றது இந்தியாவிலேயே அதுதான் மிக மிக பாதுகாப்புடைய ஒரு மையம். அப்படி இருக்கும்போது நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் எப்படி? நீங்க வந்து மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சியில் இருக்கும்போது குஜராத்லயும் மணிப்பூர்லயும் தற்செயலாக கலவரங்கள் நடக்கும், தற்செயலாக சிறுபான்மையினர் கொல்லப்படுவாங்க, தற்செயலாக சிறுபான்மையினர் பெண்கள் வந்து பொதுவெளியில வந்து அத்துமீறல்கள் நடக்கும், கூட்டு வன்புணர்வுகள் நடக்கும். அதே மாதிரி நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் கரெக்டா பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி செக்யூரிட்டி வச்சு 2001 இதே மாதிரி நடக்குது, இப்ப 2023 இதே மாதிரி நடக்குது அப்படின்னா தற்செயல்னே வச்சுக்கிறோம். அப்ப உங்க ஆட்சி முறையில உங்க பாதுகாப்பு முறையில ஏதோ ஒரு தவறு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க வந்து புல்வாமா தாக்குதலப்ப சத்யபால் மாலிக் சொல்றாரு, ஏகப்பட்ட தரவுகளும் தகவல்களும் அரசுக்கு அனுப்பப்பட்டது, இருந்தும் எங்களுக்கு ஹெலிகாப்டர் அனுப்பல, எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அரண்களை அனுப்பல அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாதுகாப்புல டோட்டலாவே நீங்க எல்லா தரத்திலையும் கோட்டை விடுறீங்க அப்படிங்கிற தேவை இருக்கிறதுனாலதான் எங்களோட பிரதிநிதிகளாக அந்த எம்பிகள் அங்க கேள்வி எழுப்புறாங்க. இதுல டிஸ்மிஸ் பண்ணதை பாருங்க. ஒரு கோட்டா மாதிரி ஃபில் பண்ணிருக்காங்க. காங்கிரஸுக்கு இத்தனை எம்பி, ஒரு 10 எம்பி, திமுகல 2, சிபிஎம்ல 1, சிபிஐல 1, டிஎம்சில 1, இப்படின்னு யாரெல்லாம் பாஜகவை காட்டமா எதிர்க்கிற எதிர்கட்சிகளோ அங்க இருந்து கோட்டால எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணிருக்காங்க. ஏன் தமிழ்நாடு கேரளாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க? முதல்ல வந்து இப்ப கனிமொழி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தியில பேசினா அவங்க வந்து அங்க கலாய்க்கவே செய்றாங்க. ஏன்பா நீ பேசுறது எனக்கு புரியவே புரியாது, எதுக்கு என்ன ஹிந்தியில? ஏன்னா அவங்க பேசும்போதே இப்ப விமன் ரிசர்வேஷன் பில் அவங்க பேசும்போதே பாத்தீங்கன்னா அவங்க எதிர்க்கிறது வைக்கிறதுக்கு முன்னாடியே ஹிந்தியில அவங்கள பத்தி தப்பு தப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து உட்கார சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தான் அவங்க வந்து நீ ஹிந்தியில என்ன திட்டினா ஒண்ணுமே புரியாது, அதனால உட்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பு இருக்கு. அதே போல வந்து இப்போ குரியகோஸ் அவர்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் காட்டமாக தரவுகளோட அதானி, அம்பானி, அப்புறம் வந்து பாஜக செய்யற ஊழல் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. ஏன் வந்து மௌவா மைத்ரா மேல வந்து அவ்வளோ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு? முன்ன சொன்ன மாதிரி ரமேஷ் பிதுரி அதை பண்ணி நடவடிக்கை எடுக்காதவங்க ஒரு பாஸ்வேர்டை வேற யார்ட்டையோ கொடுத்தாங்க அப்படின்ற நடவடிக்கையில மௌவா மைத்ராவை விலக்கி இருக்கிறாங்க. அதுவும் செட்டப்ல சொல்றாங்க. அந்த விசாரணை நடக்கிறது பாருங்க. எதன் பால் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தரவுகள் தரதில்ல, அவங்க தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு டைம் தரதில்ல. கூட்டு வச்சு ஒரே மணி நேரத்துல ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அவங்களை வெளியே அனுப்புறாங்க. இப்படி தனக்கு எதிராக எந்த எம்பிக்கள் செயல்பட்டாலும் அது மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறுது அப்படின்னும் போது இப்ப கனிமொழியும் இல்ல வந்து சு வெங்கடேசன் அவர்களோ பேசும்போது மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறுது. அந்த எதிர்ப்பை அவங்க வந்து அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ போன முறை பாராளுமன்ற செஷன்ல நீங்க பாத்திருப்பீங்க, இந்த மாதிரி தகுதி நீக்கம் செய்யல இல்ல வந்து இடைநீக்கம் செய்யல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேமரா வச்சு இதை ஒரு வித்தையை காட்ட பார்த்தாங்க. என்ன பண்ணுவாங்க, கேமரா இருக்கும், சேவ் மணிப்பூர் அப்படின்னு வர இடத்துல கேமரா கட் பண்ணி சபாநாயகருக்கு போயிடும். அமித்ஷா வந்து 2 மணி நேரம் பேசுவார். மோடிஜி வந்து மணிப்பூரை தவிர 2 மணி நேரம் 20 நிமிஷம் எல்லாத்தையும் பேசுவார். ஃபுல் ஃபோக்கஸ் கேமரா அவர் மேலதான் இருக்கும். எங்கெல்லாம் அவர் இருமுறாரோ தும்முறாரோ அப்ப மட்டும் காட்டினா கெத்தா இருக்காதேன்னு சொல்லி சபாநாயகருக்கு கேமரா போகும். ஆனா டெரக் ஒப்ரையனோ ராகுல் காந்தியோ கனிமொழியோ பேசும்போது அவங்க முக்கியமான பாயிண்ட்டுகள் பேசும்போது சபாநாயகரை காட்டிட்டு இருப்பாங்க. பார்வையாளர்கள் வந்து இதை நம்ம அடிச்சு விடுறோம் அப்படின்னு நினைச்சுக்க வேணா, இன்னைக்கும் சன்சார் டிவில அந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கு. அப்ப இவங்க இதன் வாயிலாக, அதாவது எவ்வளோ பதட்டப்பட்ட, எவ்வளோ அச்சமுடைய, எவ்வளோ தொடை நடுங்கிற ஒரு ஆட்சியாக இருந்தா ஒரு 2 நிமிஷம் கிளிப்பு கிடைச்சிட்டா நம்ம மேல எதிர்ப்புணர்வு வந்துடும் அப்படின்னு சொல்லி வீடியோல கட் பண்ண பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சாகசத்தையும் பண்ணாங்க. உலகத்திலே இதை பண்ண கரகாட்ட கோஷ்டி நம்ம கோஷ்டி தான் அப்படிங்கிற மாதிரி உலகத்திலேயே ஒரு ஆளுங்கட்சி போராட்டம் பண்ணி பாராளுமன்ற செஷன் நடக்க விடாம பண்ணது மார்ச்ல பாஜகவுக்கு தான் அந்த பெருமை இருக்குது. எப்பயுமே அவங்க பாராளுமன்றத்தை இப்படி சதைக்க பாக்குறாங்க. இதையும் தாண்டி நீங்க வந்து பாராளுமன்றத்துல செஷன் நடக்க உள்ளனா வெளியே போராட்டம் பண்றாங்க, இல்ல கேமராவை கட் பண்ணா ஆடியோவை எடுத்து போட்டு வெறும் ராகுல் காந்தி போட்டோவை போட்டுட்டு முகத்தோட ஆடியோவை போட்டாது பரப்புறாங்க. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இவங்களை தகுதி நீக்கம், அதாவது இடைநீக்கம் செஞ்சா மட்டும்தான் இவங்களை தடுக்க முடியும் அப்படின்னு. இது திஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, வேற வழியே தெரியல எங்களுக்கு, இதையாச்சும் பண்ணி அவங்களை சைலன்ஸ் பண்ணும் அப்படின்னு பண்றதா நம்ம பாக்குறோம். அப்படி செஞ்சுட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிருமா, இல்ல வெளியே போய் அவங்க பேச மாட்டாங்களா, அப்படி வாய் அடைச்சிட முடியுமா? இல்ல, அப்படி வாய் அடைக்க முடியாது. ஆனா இது எப்படின்னா இது வந்து இது ஒரு நடவடிக்கையினால வாய் அடைச்சிட முடியாது. அவங்க பல்வேறு நடவடிக்கைகள் பண்றாங்க பாராளுமன்றத்துல. இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதையே இல்லாம எல்லா தளத்திலும் அதை அடிச்சு உடைக்கிறாங்க. அதை அடிச்சு உடைக்கிறதுன்னு ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் இதை பண்றாங்க. அதாவது நீங்க வந்து இந்த எம்பிக்கள் உள்ள இருந்தா என்ன பேசியிருப்பாங்க,
ஒரு மசோதாக்களை விமர்சிப்பாங்க, இல்ல மசோதாக்களுக்கு இந்த கூட்டுக்குழுக்கள் இருக்கும், ஸ்டாண்டிங் கமிட்டி எல்லாம் இருக்கும், ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இருக்கும். அந்த மாதிரி கமிட்டிகள்ல கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க மசோதாக்களுக்கு. அதையுமே ஃபர்ஸ்ட் உடைக்கிறாங்க. இந்த எம்பிகளை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஆயுதங்கள்னா ஒரு மக்கள் பிரதிநிதியாக நிராயுத பாணியாக்கி வெளியே அனுப்புறாங்க. அது எப்படின்னா, ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாண்டிங் கமிட்டி இந்த நிலுவை குழுக்கள் இருக்கும், எல்லா துறைக்கும் இருக்கும். ஒரு வாட்டர் டிபார்ட்மெண்ட், கோல், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எல்லா துறைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் இண்டஸ்ட்ரி, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டெலிகம்யூனிகேஷன், ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஐடி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும். அதுல எல்லா எம்பிக்களும் இருப்பாங்க. அந்த எம்பிக்கள் வந்து ஒரு மசோதா வந்து ஃப்ளோருக்கு வரதுக்கு முன்னாடி அந்த கமிட்டிக்கு போய் கமெண்ட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரும். அந்த கமெண்ட்ஸை வந்து அரசு ஏத்துக்கலாம், நிராகரிக்கலாம். ஆனா அது ரீசனோட அரசு திருப்பி ரிப்ளை அனுப்பும் அந்த கமிட்டிக்கு. இது 2019க்கு முன்னாடி, முதல்ல 2016க்கு முன்னாடி 75% மசோதாக்கள் இந்த கமிட்டிக்கு போயிட்டு வந்திருக்கு. 2019 அது 71ஆக மாறி இருக்குது. ஒரு சின்ன அளவு குறைவு. 2019 இருந்து 2021 அது 25% மாறிடுச்சு. எப்படி 75 2016 இருந்து வெறும் 5 வருஷத்துல 25% மசோதாக்கள் தான் அந்த கமிட்டிக்கு போயிட்டு வருது. இப்ப இல்லாத மசோதாக்கள் மட்டும் அங்க போவோம். ஆமா, மத்ததெல்லாம் நேரடியா டைரக்டா இவங்களே நிறைவேற்றிடுறாங்க. இப்ப அந்த பர்சன்டேஜ் வந்து ஏறக்குறைய 13% வந்துருச்சு அப்படின்றாங்க. அதே போல பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மசோதாவை விவாதிக்கிறது வந்து 220 230 நிமிஷம், ஆவரேஜ் நிமிஷம். 230 என்னன்னு பாருங்க, உங்களுக்கு 4 மணி நேரம் கிட்ட வருது. 4 மணி நேரத்துக்கு ஒரு மசோதா விவாதம் பண்றாங்க. அது ஆவரேஜ். அப்படின்னா சில முக்கியமான மசோதாக்கள் 10 மணி நேரம் 15 மணி நேரம் விவாதிச்சிருப்பாங்க. சில சின்ன சட்ட திருத்தம் தான் அப்படின்னு இருக்கிறத வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விவாதிச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டியூரேஷன் வந்து ஏறக்குறைய ஒரு மணி நேரம் தான் ஆவரேஜே எல்லாத்துக்கும். ஏன் அப்படின்னா ஒரே நாள்ல 14 பில் பாஸ் பண்றது, ஒரு வாரத்துல வந்து 29 பில் பாஸ் பண்றது அப்படின்னு பாராளுமன்றத்துல எல்லா நடவடிக்கைகளையும் அவங்க அடிச்சு உடைச்சு, அதாவது இது ஒரு பிரதிநிதித்துவத்துக்கான தளம். எல்லாரும் சேர்ந்து, அதாவது நம்மளாம் சேர்ந்து ஏற்றுறோம். அங்க இருக்கிற எம்பிக்கள் நம்மளோட பிரதிநிதிகளா தான் இருக்கிறாங்க இல்லையா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்துதான் எல்லாருமே இப்ப நம்ம மக்கள்லாம் சேர்ந்து அதை வந்து ஏற்றுறாங்க அப்படின்றத மாத்தி பிஜேபி அப்படின்ற ஒரு குழு மட்டும் கட்டளைகளை இடும் ஒரு தளமாக அது மாற்றப்பட்டிருக்கு. அதாவது இனிமேல் வந்து விவாதம் இல்ல கூட்டாக சட்டங்கள் ஏற்றுறது கிடையாது, நாங்க கட்டளைகள் இடும், அதை பின்பற்றுங்க. அதனாலதான் பாருங்க பார்த்திபன் எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த சஸ்பென்ஷனுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா திரும்பி வாங்கிட்டாங்க அந்த சஸ்பென்ஷனை. ஏன்னு கேட்டா, ஐயோ ஒரு தவறுதல், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஏதோ பேர்ல வந்து பார்த்திபன் பிரதாபன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதோ தவறுதல் அவர் வந்து இடைநீக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்றாங்க. ஒரு 20 லட்சம் மக்களோட பிரதிநிதி அவரை நீங்க வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல வெளியேற்றுவீங்க. இதுதான் பாராளுமன்ற ஜனநாயகமா? அப்ப இவங்க வந்து நாம முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியே போய் பேச மாட்டாங்களா அப்படிங்கிறது கிடையாது. இங்க முழுக்க அவங்களை நிராயுதபாணி ஆக்கி அவங்களை வெளியே அனுப்புறது. நாடாளுமன்றத்துக்குள்ள தாக்குதல் நடந்துருச்சு, பாதுகாப்பு குறைபாடு, பெரிய ஓட்ட, பயத்துல இருக்கிறோம், இதெல்லாம் சொல்லும் போது பிரதமர் வந்து பதில் சொல்லணும், உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். இதுதான் அவங்களுடைய கோரிக்கையா இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து யாரை கேட்கறது, இதுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை உள்ள யாருமே இல்லையா, இதுதான் கேள்வி. அதை ஒட்டிதான் நடவடிக்கை. ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பதில் சொல்லல? ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட பதில் கிடையாது. மணிப்பூருக்கு, ஆமா, மணிப்பூருக்கு வந்து பிரதமர் ஏன் பதில் சொல்ல? ஏன்னா அவருக்கு பதில் கிடையாது. ஆளுங்கட்சி வந்து மாநிலத்துல வேற கட்சியாக இருந்தா நீங்க வந்து அவங்க மேல பழிய போட்டுட்டு ஒரு பெரிய உரையாற்றி அடின்னு அடிச்சுட்டு போயிருப்பீங்க. ஏன் இப்போ ராஜஸ்தான்ல ஒரு கொலை நடக்குது, ஒரு டெய்லர் வந்து கொல்லப்படுறாரு, உடனே அதை பிரச்சார களமா மாத்துறீங்க இல்லையா, அதை பத்தி பாராளுமன்றத்துல பேசுறீங்க. ஏன் பாராளுமன்றத்துல பேசும்போது மணிப்பூர் பற்றிய கேள்வி கூட, அங்க பெண்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்ற போது கூட, ஏன் ராஜஸ்தான்ல நடக்குது, ஏன் இங்கேயே நடக்குது, சத்தீஸ்கர்ல நீங்க தானே ஆள்றீங்க அப்படின்னு அப்படி பேசக்கூடியவங்க மணிப்பூர்ல அவங்களுக்கு திட்டமான பதில்கள் கிடையாது. அவங்களுக்கு எந்த சாக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இன்னொரு கட்சியில இருந்து எடுத்துட்டு வந்து ஒருத்தரை வந்து போற்றி முதலமைச்சர் ஆக்கி உட்கார வச்சிருக்காங்க, அவர் மேலேயே பதில் சொல்ல முடியாது. அப்படிங்கறதுனால அதை டிஃப்ளெக்ட் பண்றாங்க. அதே போலதான் இதுல என்ன சொல்லிட முடியும் அவங்களால? நாடாளுமன்றம் என்பது அது வந்து தனி, அது வந்து அதுக்கு அவைத்தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், ஓம் பிரகாஷ். அவர் தான் வந்து நாடாளுமன்றத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து அத்தாரிட்டி. இங்க எப்படி சபாநாயகர் கட்டுப்பாட்டுல எல்லாமே இருக்குதோ அது போல அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. நீ அவர்கிட்ட போய் வந்து அவர் தான் அங்க உள்ள பாதுகாப்புக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு, அத்தாரிட்டி, அவர் தான் பதில் சொல்லணும். அவர் சொல்லிட்டார், யாருக்கும் எந்த காயமும் இல்லை, இந்த பிரச்சனையும் இல்லை, அவை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீங்க வேற என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் வந்து ராஜ்நாத் சிங் கூட சொல்லியிருக்கிறார், பாதுகாப்பு குறைபாடெல்லாம் ஒன்றும் இல்லை, ரன்னிங் ஆகட்டும் போகலாம், அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பஸ் நிறுத்தியாச்சு, என்ன ஒன்றும் இல்லை, சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இது எப்படி பார்க்க? இது எப்படி பாதுகாப்பு குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்குது. அதை வந்து இப்ப திடீர்னு வந்து ரோட்ல வந்து ஒரு 10 கொலை ஒரே இடத்துல நடக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா 10 கொலை நடந்து போச்சு
அந்த ரோட்ல எல்லாரும் போங்க அப்படின்னா மக்கள் போக ஆரம்பிச்சிருவாங்களா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்பிக்கை ஊட்டும் விதமாக பேசணும், அதை நாங்க வந்து விசாரிக்கிறோம்னு சொல்லணும். அது பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கறத வந்து நீங்க முதல்ல அங்கீகரிக்கணும். இன்னொன்னு, சபாநாயகர் அப்படிங்கிறவர் வந்து பாராளுமன்ற நடத்தை எப்படி இருக்குன்னு தான் பாப்பாரோடைய, அவர் வந்து செக்யூரிட்டில எல்லாம் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆனா அதிகாரம் அவர்கிட்ட தானே இருக்குது. எந்த அதிகாரம்? பாராளுமன்றத்துக்கான அதிகாரம். அங்க உள்ள காவல்துறை, அங்க உள்ள அதெல்லாம் ஸ்பெஷல் டீம், வெளியே உள்ள டீம் கிடையாது. அதுக்குன்னு தனியா ரெக்யூர்மெண்ட் இருக்குது, எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் மத்தவங்கிட்ட பதில் எதிர்பார்க்கறீங்க? அவர் தான் சொல்லிட்டார்ல, சபாநாயகர் இருக்கார், அவர் பதில் சொல்லிட்டார், வேற என்ன வேணும்? இல்ல, இப்போ பாதுகாப்பு பிரீச் அப்படின்னா, இப்போ அதுல ஒரு செக்யூரிட்டி வந்து அவர் ரிட்டையர் ஆகிறாரு, இல்ல செக்யூரிட்டி வந்து ஏதாவது குண்டடிப்பட்டாரு அப்படின்னு இருந்தா அவருக்கு நிவாரணம் கொடுக்குறது அதெல்லாம் சபாநாயகர்கிட்ட நீங்க கேட்கலாம், அவரோட பொறுப்புல அது வருமா இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பாராளுமன்றத்துல புகை குப்பி எடுத்துட்டு வந்துட்டு அது குண்டு போடுற மாதிரி தான், பாராளுமன்றத்துக்குள்ள வெடிகுண்டோட வர மாதிரி தான் அப்படின்னு இருக்கும்போது அது உள்துறை அமைச்சரோட பொறுப்பு தானே. அது நாட்டுல எங்க இப்போ இப்போ இங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரோடு அப்படின்னு சொன்னா அங்க கலெக்டர் இருக்கிறாரு, போலீஸ் இருக்கிறாரு அப்படின்லாம் ஒண்ணுதான், கரெக்டா? அவங்க தான் பொறுப்பு. ஆனா அது ஒரு பூதாகரமாக ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது, அது ஒரு பெரிய பாதுகாப்பு நடவடிக்கையில வந்து தவறு விடும்போது நம்ம நாட்டுல இருக்கிற உள்துறை அமைச்சர் தானே கேட்கிறோம். வெளியே இருந்து தான் உள்ள போயிருக்கிறாங்க. ஆமா, வெளியே இருந்தா என்ன, பாராளுமன்றத்திலே படுத்து குளிச்சு தூங்கி எந்திரிச்சா உள்ள போறாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் சபாநாயகர் கேளுனா, வெளியே இருந்து, அதுவும் எங்க இருந்து, மைசூர்ல இருந்து பாஸ் வாங்கிட்டு அவங்க டெல்லியில வந்து இதை பண்றாங்க அப்படின்னும் போது, இப்ப பாராளுமன்றம் அப்படின்ற அந்த பில்டிங்க்கு தான் அவர் பொறுப்பு. யாரு? சபாநாயகர் பொறுப்பு. இந்த டெல்லியில இருக்கிற ரோடு, அவங்க வந்த ஃபிளைட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து அவரு ஓம் பிர்லா பொறுப்பு தானே? கிடையாது இல்ல, அதெல்லாம் உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. டெல்லி காவல்துறை மொத்தமே உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அப்ப அவர் தானே கேள்வி கேட்போம். காங்கிரஸ் ஆட்சியின் காலத்துல பயங்கரவாத தாக்குதல் இருந்து, இல்ல வந்து காஷ்மீர்ல வந்து அத்துமீறல்கள் நடக்கும் போதும் கூட அப்ப இருந்த உள்துறை அமைச்சரையும் அப்ப இருந்த பிரதமரையும் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அவங்க பாராளுமன்றத்துல இதுக்கு பதில் அளிச்சு உரையாற்றி இருக்கிறாங்க. இது நம்ம வந்து காங்கிரஸ் ஆட்சி அப்படின்றதுனால மட்டும் கிடையாது. வாஜ்பாய் ஆட்சி காலத்துல வாஜ்பாய் இதை பண்ணிருக்கிறாரு, அத்வானியும் இதை பண்ணிருக்கிறாரு. கிரிக்கெட் நடத்தும் போது பாகிஸ்தான் வீரர்களுக்கு கொலை மிரட்டல் வருது, அச்சுறுத்தல் வருது, அவங்க விளையாட போற கிரவுண்ட்ல பண்ணி தலையை வெட்டி போடுறாங்க, இப்படின்ற மாதிரியான அச்சுறுத்தல்கள்லாம் இருக்கும்போது அத்வானி முன்னாடி போய் பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஆறுதல் சொல்லி தானே ஹோட்டல்ல இருந்து வெளியே கூட்டு வர்றாரு. அப்ப நீங்க சொல்லுவீங்களா கிரிக்கெட்டுங்கிறது பிசிசிஐ பொறுப்பு தான், எதுக்கு அத்வானி போகணும்னு கேட்பீங்களா? அப்ப உங்க கட்சியிலேயே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில ஒரு முன்மாதிரி இருக்குது. அதைத்தான் கேட்கிறோம். நீங்க வந்து பாஜகவா காங்கிரஸா அப்படின்றது கிடையாது. ஒரு அடிப்படை உள்துறை அமைச்சர் பொறுப்பையும் ஒரு அடிப்படை பிரதமர் பொறுப்பையும் நீங்க பூர்த்தி செய்யுங்க அப்படிங்கிறது தான். இது ஒரு சாதாரண விஷயம், இது அரசியலாக்க வேண்டாம். அண்ணாமலை கூட சொல்றார், இது ஒரு பாதுகாப்பு குறைபாடு தான், நிச்சயமாக நான் ஒத்துக்கொள்கிறேன். அரசு வந்து உரிய விசாரணை செய்யும், நடவடிக்கை எடுக்கும், இதை அரசியலாக்க வேண்டாம், எதிர்கட்சிகள்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்படித்தான் எல்லா பக்கமும் பதில் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் சொல்ற பாக்குறோம், ஒன்றியத்துல சொல்றாங்க பாக்குறோம். இதை அரசியலாக்க வேண்டாம், அரசியலாக்க வேண்டாம்ன்றாங்க இல்லையா? ஏன் அது அரசியல் ஆக்குற வேலையை வந்து எதிர்கட்சிகள் செய்யுது? இது வந்து பண்ணதே அரசியல் தான். அவங்க உள்ள வந்தவங்க ஒன்றும் அவங்களோட தனி மனித கோஷம்லாம் எதுவும் போடல. ஏன் அதாவது எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, இல்லை ஏன் குழந்தை செத்து போச்சு அதுக்கு நிவாரணம் வேணும்லாம் சொல்ல, அவங்க அரசியல் கோஷம் தான் இட்டுருக்குறாங்க. அப்ப அதுலயே ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணதும் எதிர்கட்சிகளை தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த நடவடிக்கைகளால மட்டும் சஸ்பெண்ட் பண்ணல, இந்த பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கும் போதே டெரக் ஒப்ரையன் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. டிஎம்சி அவரை ஏற்கனவே கண்டிக்கலாம் பட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு சாக்காதான் பயன்படுத்தி இவங்க தான் அரசியல் விளையாடுறாங்க அப்படின்றதுனாலதான் இது அரசியலாக்கப்படுது. ஒண்ணு, இதை சொல்ற அண்ணாமலை எவ்வளவு வேடிக்கையானவர்னா, ஆந்திரால இருந்து பக்தர்களை கூட்டு வந்து இங்க ஸ்ரீரங்கம் கோயில பிரச்சனை பண்ணி 2 பேர் அடிப்பட்டதுல இருந்து அறநிலைத்துறையே கலைக்கணும்னு 2 நாளா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவரு ஒரு பாராளுமன்றத்துல குண்டு தூக்கிட்டு போறவங்கள அரசியல் பண்ணக்கூடாது, அது வந்து எதிர்கட்சிகள் வந்து இது தேவையில்லாம அரசியல் பண்றாங்க, இங்க நீங்க வந்து ஒரு கடுகுமணி குண்டூசி விழுந்தா கூட அதை வச்சுட்டு அறநிலைத்துறையை கலைக்கணும், இங்க வந்து அமைச்சர்களை தூக்கி உள்ள வைக்கணும், கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ஜனாதிபதி ஆட்சி நடக்கிறதுக்கு வந்து கடிதம் அனுப்பணும் அப்படின்னு பேசுறேன். நீங்க பாராளுமன்றத்துல இவ்வளவு பெரிய தாக்கத்துல வந்து அரசியலாக்க வேணாம், நீங்க வந்து அரசியல் லாபம் தேடுறீங்க அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு வேடிக்கையாக இருக்குது. அதான் அண்ணாமலை சொல்ற மாதிரி நம்மளுக்குலாம் மெச்சூரிட்டியில இருக்கு, அவருக்கு ஒரு இறைவன் கொடுத்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கு அவருக்கு. இது வந்து ஒரு பெரிய அளவுல டேமேஜ் பண்ணிருச்சு, இது புரியுது. ஊடகங்கள் வந்து வழக்கம் போல அது ஒரு பெரிய விஷயமா காட்டிட்டாங்க, எல்லாருடைய கவனம் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அதுல பிஜேபி எம்பி சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வந்த உடனே அவ்வளவுதான், எல்லாமே மாறி போச்சு. அதுல ஆளுங்கட்சி தரப்புல இருந்து எந்த அட்டாக்கும் செய்ய முடியாது. இப்போ டிஃபென்ஸுக்கு போயிட்டாங்க. ஆனா இது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது, விவாதம் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஊடகங்கள்ல வந்து தொடர்ந்து அது சம்பந்தமான செய்திகள் வருது, அல்லது அதை பற்றி விவாதங்கள் வருது. அந்த 6 பேர் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்துகிட்டு இருக்குது, விவாதம் வந்துகிட்டே இருக்குது. அரசு தரப்புல இருந்து பதில் சொல்ல முடியல. இது எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு, 56 இன்ச்சு மார்பு, தேசத்தின் காவலன்,
உலகின் வல்லரசு, இந்த இமேஜ் எல்லாம் அது டேமேஜ் பண்ணிருச்சோ. ஆமா, அதுக்கு தொடர்ந்து டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனா 5 மாநில தேர்தலில் வெற்றி பெற்றுக்கிறாங்க இல்லையா, 3 இடங்கள்ல வெற்றி பெற்றுக்கிறாங்க. கரெக்ட். அது வந்து இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து 2024 தேர்தலில் நம்மளுக்கு தெரியும். அது வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்றது வேற. ஆனா அந்த கருத்து நிலவுதா அப்படின்னு கேட்டா, அதாவது இவங்களால இதை பண்ண முடியாது, இவங்களால பாதுகாக்க முடியாது அப்படின்ற கருத்து நிலவுதா அப்படின்னு கேட்டா 2019 காட்டிலும் இப்ப வந்து அதிகமாவே மக்கள்கிட்ட வந்து தெளிவு இருக்குது. அவங்க கட்டியமைத்த பிம்பம் என்பது நொறுங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. 5 மாநில தேர்தல்களில் வந்து எந்த அளவுக்கு அது பிஜேபியின் வெற்றி இல்ல எதிர்கட்சிகளின் தோல்வி அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா தேர்தல்கள் அப்படிங்கறதே இல்ல, குறிப்பாக மாநில தேர்தல் அப்படின்றது ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டால வர்றது கிடையாது. அது பல்வேறு பரிணாமங்கள்ல வேற வேற தளங்கள்ல வேற வேற விருப்ப வெறுப்புகளோட இயங்கும். இதுலயே பாருங்க, இந்த எதிர்ப்பே கூட 15 எம்பி அவங்க டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. இந்நேரத்துக்கு நாடு தழுவிய ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்திருக்க வேண்டும், எதிர்ப்புகள் நடந்திருக்க வேண்டும். எதிர்கட்சிகள் இதை அரசியலாக்க தவறுகிறார்கள் தான் நம்ம சொல்லணும். அதாவது அண்ணாமலை சொல்றதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட். இது அவங்க அரசியலே பண்ணல, இதை வச்சு இன்னும் அரசியல் பண்ணா மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிறது நம்மளை போன்றவர்களோட பெரும் ஆதங்கமா இருக்குது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பின்பம் மக்கள் மத்தியில இருந்தாலும் இந்த பின்பம் வாக்களிக்கும் போது முக்கியமானதாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க எதிர்கட்சிகள் தவறுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உள்ள வந்தவங்க தாக்குதல் நடத்துற நோக்கம் கொண்டவர்கள் அல்ல, அவர் சாமானியர்கள். அவங்க எந்த அரசியல் பின்னணியோ அமைப்பு பின்னணியோ கிடையாது. வேலை இல்லாத இளைஞர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை அவங்க அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது சீரியஸா அதுல விவாதிக்கிறது ஒண்ணும் இல்ல, விட்டுட்டு நம்ம வேலைக்கு போகலாம். இதுதான் அரசு தரப்புல உள்ள அதிகாரிகளே அதான் சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் விசாரிச்சு பார்த்தாச்சுங்க, அவங்களுக்கு பின்னணி எல்லாம் ஒன்றும் ஆபத்தான பின்னணி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி அவர்களுடைய முழக்கங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துருச்சு, ஊடகங்கள்ல வந்துருச்சு. அவன் பாரத் மாதாக்கு ஜெயில இருந்து ஆரம்பிச்சு ஜெய் பாரத் ஜெய் பீம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சர்வாதிகாரம் ஒழிகன்றாங்க, பெண்கள் மீதான பாதுகாப்பு குறித்து பேசுறாங்க, வேலையின்மை குறித்து பேசுறாங்க. இது எல்லாமே சமூகத்தின் தீவிரமான இந்த 10 ஆண்டுகளில் வளர்ந்த பிரச்சனைகள். இது குறித்தான உரையாடல்கள் ஏன் நடக்கல? அவங்க வந்து பாரத் மாதா கி ஜெய் சொல்லாம ஒருவேளை இன்குலாப் ஜிந்தாபாத் சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு பிரச்சனை ஆக்கப்பட்டிருக்கும். பிரச்சனை மட்டும் இல்லாம அவங்க சொன்ன வீடியோவை எடுத்து அர்னாப் கோசாமி போன்ற ஆட்கள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு போலியாக ஆடியோவை இணைச்சு அதை பரப்பி அதன் மூலியமாக டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ஆர்டர் வாங்கி இல்ல டெல்லி போலீஸ் சொல்லி எஃப்ஐஆர் பதிஞ்சு அவங்கள உள்ள வச்சு அடி நொங்கு நொங்கிருப்பாங்க. இது வந்து அனுமானம் கிடையாது. இல்ல, இப்பவும் அவங்க ஊபா சட்டத்துல தானே உள்ள இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த சட்டத்துல உள்ள இருக்கிறாங்க அப்படின்றது கிடையாது, மீடியா ட்ரையல். நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் மீடியாலே அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுரும். இதை நம்ம என்ன சொல்றோம்னா, இது ஒரு அனுமானம் கிடையாது. ஜேஎன்யூல இதுதான் நடந்தது. ஜேஎன்யூல அந்த மாணவர்கள் சுதந்திர வேட்கைக்கு, அதாவது எங்களோட சுதந்திரம் அகாடமிக் ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னு கோஷம் போட்டும் போது அதுல பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு போலி ஆடியோவை சேர்த்து அர்னாப் கோசாமி மணிக்கணக்கில் பேசி அவங்கள உள்ளத்தள்ள வச்சு அவங்க வெளியே வந்தா பொதுமக்களே அவங்கள அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறி ஏத்துனாங்க இல்லையா. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டாங்க, ஐயோ நம்மளே லாக் பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான முழக்கங்கள் இருக்குது. இன்னொன்னு, அவங்க போட்ட முழக்கங்கள் எல்லாமே இப்ப அவங்களுக்கே, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கே தெரியுது, அவங்க விவாதம் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு அதிருப்தியின் குரலாக தான். அந்த அதிருப்தி யார் மூலியமா வந்தது? தேசத்தின் அதிருப்தி. யாரு தேசத்துக்கு அதிருப்தி? ஆட்சியில இருக்கவங்க. அப்ப அதை இன்னும் விவாதிக்க என்ன ஆகும்னா, இவங்களோட தவறுகள் தான் சுட்டி காட்டப்படும். ஏன்னா வந்து இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல பெரும் வேலையின்மை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஊர்ல நிறைய படங்கள்லாம் எடுத்தாங்க. சத்யா போன்ற கமலஹாசன் படங்கள்லாம் வந்தது. அப்ப வேலையின்மை அளவு பாத்தீங்கன்னா 4% தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப 7% 9% வரைக்கும் வேலையின்மை போய் வருது. அதெல்லாம் வந்து பேசி ஆகணும்ல அப்புறம் பாராளுமன்றத்துல. அப்போ அதான் இங்க இருக்கிற மாணவர்களுக்கு 1 லட்சம் கோடிக்கும் கீழே தான் வந்து கடன் இருக்குது. அதாவது கட்ட முடியாத கடன் வந்து 1 லட்சம் கோடிக்கும் கீழே தான் இருக்குது, கல்வி கடன். அதை தள்ளுபடி செய்யாம நீங்க அதானிக்கும் அம்பானிக்கும் கடந்த 9 வருஷத்துல 20 லட்சம் கோடிக்கு மேல தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. குஜராத்ல வந்து ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் வந்து போன மாசம் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆச்சா, அப்ப இந்த மாதிரி அதிருப்திகளா பேசும்போது மீண்டும் அதானியை பத்திய தரவுகள் தோண்டி எடுக்கப்படும். மீண்டும் நீங்க வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு பணத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத பேச வேண்டிய வரும். இதெல்லாம் பேசினா திருப்பி நம்ம மௌவா மைத்ராவையும் ராகுல் காந்தியும் எதுக்கு தகுதி நீக்கம் செஞ்சோமோ அதுக்கு நம்மளே தூக்கி மண்ணாவாரி போட்டுருக்க மாதிரி இருக்கணும் ஆளுங்கட்சி. இதனாலதான் பேசாம இருக்குது. இதனாலதான் இதை விவாதமே பண்ணாதீங்க. எதிர்கட்சிகள் பேசலாம் இல்லையா? எதிர்கட்சிகள் பேசலாம். யாரெல்லாம் பேசுவாங்களோ அப்ப அவங்கள முன்னாடியே கார்னர் பண்ணி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களை நிராயுதபாணியாக்கி நீங்க வெளியே அமைச்சிட்டீங்க. இனிமேல் இருக்கிற எதிர்கட்சிகள் யாரு பேச போறா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப வரும் நாட்களை தான் பார்ப்போம் மிச்சம் இருக்கிற எதிர்கட்சி எம்பிகள் இதை எப்படி உயர்த்துறாங்க. முக்கியமாக நம்ம எதிர்கட்சிகள்கிட்ட எதிர்பார்ப்பது என்னன்னா,
நீங்க பாராளுமன்றத்தில் எவ்வளவு வேணாலும் சத்தம் போடலாம், ஆனா மக்களுக்கு வந்து சன்சாதி டிவி எல்லாரும் பார்க்கறதோ இல்லை லோக்சபாவில் நடக்கிறத டெய்லி உட்காந்து பார்த்துக்கிறதெல்லாம் நேரம் கிடையாது. மக்களுக்கு இதன் உண்மைத்தன்மையை கொண்டு சேர்த்த வேண்டிய கடமை எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது. சமூக இயக்கங்கள் அதற்கான பொறுப்போடு செயல்படுறாங்க. ஆனா அதை விட பணமும் ரிசோர்ஸஸும் இருக்கிற நீங்க தான் இதை முதல் கடமையாக எடுத்து செய்யணும். நாடு தழுவியல இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு. நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, புதிய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.